வீட்டில் எல்லாருக்குமே கோல்ட் அண்ட் காஃப் என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் மட்டன் வாங்கி அதுலேயும் மட்டனில் மூட்டி எலும்பு வாங்கி சூப் வச்சு சாப்பிட்டா சளியெல்லாம் பறந்து போயிடும்னு சொன்னாங்க. அதான் உடனே ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு நான் பிளேட்டில் காட்டியிருக்க எல்லா பொருளையுமே இடித்து சேர்த்துக்கணும். கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக சேர்த்துக்கவே கூடாது. ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது. ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு இடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தக்காளி லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கணும். மட்டன் மூட்டு எலும்பு போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அண்ட் தக்காளி போட்டு ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. தக்காளியை ஓரளவுக்கு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இடித்து வச்ச மசாலா பெப்பர் அண்ட் சீரகம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணுன்னா யூ கேன் ஸ்கிப் இட். தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சூப் ரெடி. சளியெலாம் பறந்து போயிடும்.